தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது, மகிமை உள்ளது. ஆமென். அற்புதமான வார்த்தை, அதிசயமான வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறபடினாலே நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னோட பேசுங்கன்னு சொல்லுங்க, என்னோட இடைப்படுங்கன்னு சொல்லுங்க, என்னோட ஆண்டவரே வாங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களோடு வருவார், உங்களோட கர்த்தர் பேசுவார், உங்களை நடத்துவார். ஆண்டவரே இந்த காலவேளை பேச முடியாத ஜெபிக்கும், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்து. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மத்தியிலே அருமையான பாஸ்டர் சார்லஸ் அவங்க வந்திருக்கிறார்கள். நிறைய பெரிய பெரிய கூட்டங்களில் பேசக்கூடிய கிருபைகளை பாஸ்டர் சார்லஸ் அவங்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். நம்ம மத்தியில் வந்திருப்பவர் மிகுந்த சந்தோஷம். ஆமென். அவருக்கு ஒரு சந்தோஷம், பாஸ்டர் நீங்கள் கூப்பிடுறதுனால ரொம்ப சந்தோஷப்படுறேன் பாஸ்டர் அப்படின்னார். ஆமென். ஆக அவர் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். சந்தோஷமாகலாம் கைகளை தட்டி அவங்களை வரவேற்போம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாம மகிமைப்படுவதாக. அன்பு பாஸ்டர் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே நன்றி சொல்லுகிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தின ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். நாமே கர்த்தர் நம்மோடு கூட தொடர்ந்து பாடல் வேளையில், ஆராதனை வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட தொடர்ந்து அவருடைய வார்த்தை கொண்டு ஆண்டவர் நம்மை பேசிக்கொண்டு உணர்த்தி கொண்டிருந்தார். மறுபடியுமாக இந்த ஆராதனை வேளையில் பாடல் மூலியமாக கர்த்தர் சில காரியத்தை நமக்கு உணர்த்தினார். இப்போது ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். ஒரு வசனத்தை, ஒரு சம்பவத்தை நாம் வாசித்த பின்பு நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு போகலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்க்கிறதான வேளையில், அப்பொழுது அவர் ஒரு ஓமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதில் கனியை தேடின பொழுது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இதை நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்து எருவு போடுகிறேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னாராம். இது எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வேத பகுதி தான். ஒரு எஜமான் ஒரு திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டு முதல் வருஷம் கனியை தேடினான், கனி இல்லை. 2வது வருஷம் கனியை தேடினான், கனி இல்லை. 3வது வருஷமும் கனியை தேடினான், கனி இல்லை. உடனே 3 வருஷம் கனியை தேடி கனி இல்லாத போது தோட்டக்காரனை அழைத்து, இதை வெட்டி போடு, நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்று சொன்னபோது அந்த தோட்டக்காரன் சொல்லுகிறான், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், கனி கொடுத்தால் பார்க்கலாம், கனி கொடாவிட்டால் இதை என்ன பண்ணலாம், வெட்டி போடலாம் என்று அந்த தோட்டக்காரன் பதில் சொன்னதை நாம் கவனிக்கிறோம். அப்போ கனியை தேடின பொழுது ஒன்றும் காணவில்லை என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறதாம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியத்தை, நன்மையான காரியத்தை நாம் தேடுகிறோம், ஆசீர்வாதமான காரியத்தை நாம் தேடுகிறோம், விடுதலையான காரியத்தை நாம் தேடுகிறோம், அற்புதமான காரியத்தை நாம் தேடுகிறோம், உயர்வான காரியத்தை நாம் தேடுகிறோம், ஜெயமுள்ள காரியத்தை நாம் தேடுகிறோம். ஆமென். எல்லாம் மேன்மையான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அந்த எஜமான் எப்படி தன்னுடைய தோட்டத்தில் கனியை அவன் தேடினது போல நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை, நம்முடைய ஊழியத்தில் சில காரியங்களை, நம்முடைய சபையில் சில காரியங்களை, நம்முடைய எதிர்காலத்தில் சில காரியங்களை, நம்முடைய சரீரத்தில் சில காரியங்களை, நம்முடைய பிள்ளைங்க காரியத்தில் சில காரியங்களை என்ன பண்ணுறோம், நம்ம தேடுகிறோம். ஆனால் தேடுகிறது இல்லாத பொழுது நம்ம அது நிமித்தமாக சோர்வோடு கூட, அது நிமித்தமாக நெருக்கத்தோடு கூட, அது நிமித்தமாக போராட்டத்தோடு கூட, அது நிமித்தமாக வியாதி விளைவினத்தோடு கூட, அது நிமித்தமாக குறைவோடு கூட காணப்படலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, அந்த எஜமான் தேடினது இல்லாத பொழுது அந்த தோட்டக்காரன் பரிந்து பேசினது போல இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ தேடினது உன் வாழ்க்கையில் இல்லாத போது அதை நிச்சயமாய் உன் வாழ்க்கையில் செய்வேன் என்று என்ன பண்ணுகிறாராம், அவர் வாக்கு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். செய்தியின் தலைப்பு நல்லா கவனிங்க. செய்தியின் தலைப்பு என்னன்னா, எது இல்லை, 2வது அது எப்படி இருக்கணும், 3வது அதனால் நமக்கு வரக்கூடிய நன்மைகள் என்ன. சொல்லுங்க பார்க்கலாம். செய்தியின் தலைப்பு என்னன்னா,
எது இல்லை? சத்தமாக சொல்லுங்கள், எது இல்லை? என் வாழ்க்கையில் நான் உங்களை கேட்பேன், ஓகேவா? நான் உங்களை கேட்டேன்னா எது எது இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கன்னு நான் உன்னை கேட்டேன், நீங்கள் சொல்லுவீங்க. சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, விடுதலை இல்லை, குடும்பத்தில் ரட்சிப்பு இல்லை, நல்ல வேலை இல்லை, நல்ல வருமானம் இல்லை, பிள்ளைகளுடைய படிப்பு இல்லை, படிப்புக்குரிய தேவைகள் இல்லை, வீடு வாசல் இல்லை, திருமண வாழ்க்கை இல்லை, கர்ப்பத்தின் கனி இல்லை. நான் எது இல்லைன்னு கேட்டால் நீங்கள் எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் நமக்குள்ள என்ன சொல்ல போகிறாருன்னா, முதல்ல எது இல்லைன்னு சொல்ல போகிறாரு, ரெண்டாவது அது எப்படி இருக்கணும்னு சொல்ல போகிறாரு, மூணாவது அதனால் நமக்கு என்ன நன்மைன்னு சொல்ல போகிறார். சொல்லுங்கள் பார்க்கலாம். சரியாகவே கேட்கலையாங்க? முதல்ல எது இல்லை, ரெண்டாவது, மூணாவது, அட போங்கப்பா, முதல்ல எது இல்லை. வாழ்க்கையில் நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் சொல்லிட்டு போயிடலாம். நான் வாழ்க்கையில் பெரிய தவறு என்ன தெரியுமா? ஆமாம், நான் 3 முறை சொல்லியே சொல்ல மாட்டேன். முதல்ல எது இல்லை, ஆமாம், ரெண்டாவது எப்படி இருக்கணும், மூணாவது அதனால் வரக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை இன்றைக்கி ஆண்டவர் ரொம்ப அழகாக உங்களோடு கூட உங்களுக்கு புரிகிற மாதிரி, நீங்கள் கை கொள்கிற மாதிரி ஆண்டவர் பேச போகிறார். அப்போ முதல்ல எது இல்லை, ரெண்டாவது எப்படி இருக்கணும். யாராவது என்ன செய்தி நீ கொடுத்தாங்கன்னு கேட்டால், ஆண்டவர் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக பேசினார், எது இல்லைன்னு சொன்னார், எப்படி இருக்கணும்னு சொன்னார், அதனால் நமக்கு என்ன நன்மைகளும் என்ன பண்ணார் சொன்னார். பார்க்கலாமா? 4 காரியத்தை ரொம்ப சுருக்கமாக சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். முதல் காரியம் வெளிப்படுத்தல் எழுதின விசேஷம், ஓகேவா? 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது. முதல்ல எது இல்லைன்னா, ஆனாலும் நீ ஆதிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு என்ன உண்டா? குறைவு உண்டு. ஆகையால் நீ என்ன நிலையில் எந்த நிலையில் விழுந்தாய் என்பதை நினைத்து என்ன பண்ணு? மனம் திரும்பு. அப்போ முதல்ல ஆண்டவர் எது இங்கே இல்லைன்றார்னா, ஆண்டவர் ஒரு கணவரோடு கூட பேசலை, மனைவியோடு கூட பேசலை, பிள்ளைகளோடு பேசலை, பெற்றோரோடு பேசலை, சபைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆதிலே கொண்டிருந்த அன்பை நீ என்ன பண்ணிட்ட? நீ விட்டுட்ட. அதனால் உன் பேரில் எனக்கு என்ன உண்டாம்? குறை உண்டு. அதனால் நீ எந்த நிலையில் விழுந்தாய் என்பதை நினைத்து என்ன பண்ணு? மனம் திரும்புன்னு யாருக்கு சொல்கிறாருன்னா, எபேசு சபைக்கு என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் சொல்கிறாராம். கணவன் மேலே இருக்கிற அன்பாக இருந்தாலும், மனைவி மேலே இருக்கிற அன்பாக இருந்தாலும், பிள்ளைகள் மேலே இருக்கிற அன்பாக இருந்தாலும், பெற்றோர் மேலே இருக்கிற அன்பாக இருந்தாலும், கூட பிறந்த சகோதர சகோதரி மேலே இருக்கிற அன்பாக இருந்தாலும் ஒரே சமநிலையில் இருப்பது கிடையாது. அது காலத்துக்கு ஏற்றவாறு என்ன பண்ணுகிறது? மாறுகிறது. பையனை கேட்டால் சொல்லுவான், என் அம்மாவை ரொம்ப பிடிக்கணுமா. அதே பொண்ணை கேட்டால் சொல்லும், என் அப்பாவை ரொம்ப பிடிக்கணும். ஆனால் கல்யாணம் ஆன பிறகு அதே பையனை கேளுங்களேன், என் மனைவி ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுவான். அதே பொண்ணை கேளுங்களேன், என் கணவரை ரொம்ப பிடிக்கணுமா. அதே பிள்ளைகளை பிறந்த பின் அவனை போய் கேளேன், என் பிள்ளைகள். அப்போது காலத்துக்கு ஏற்றவனமாய் இந்த அன்பு என்னவாகிறதுனா மாறுகிறது. அன்பு இல்லைன்னு சொல்லலை, மாறுகிறது. ஆமாம், அன்பு எல்லாருடைய வாழ்க்கையில் அன்பு என்ன பண்ணுது? அந்த காலத்துக்கு ஏற்றவராய், உறவுகளுக்கு ஏற்றவராய் மாறுகிறது. இது மாறலாம். ஆனால் ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பு ஒரு நாளும் ஒரு பொழுதும் என்ன பண்ணக்கூடாதான்? மாறவே கூடாதுங்க. அவர் மேலே இருக்கிற அன்பு குறையக்கூடாது. அவர் மேலே இருக்கிற அன்பு என்னவாகணும்னா அதிகரிக்கணும் என்பதை என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் சொல்கிறாரு. இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாருன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கையில் என்னதான் நேர்ந்தாலும் ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பை என்ன பண்ணணும் தெரியுமா? அவர் விட்டு விலகவே இல்லைங்க. ரோமர் எழுதின வேத பகுதி 8ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனம் சொல்லுகிறது, உமது நிமித்தம் எந்நேரம் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிற ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரம் வந்தாலும் சரி, வியாகுலம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி,
பசி வந்தாலும் சரி, நிர்வாணம் வந்தாலும் சரி, நாசமோசம் வந்தாலும் சரி, பட்டயம் வந்தாலும் சரி, 38 மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமையானாலும் நிகழ்காரியமானாலும் வருங்காரியமானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு சிருஷ்டியானாலும் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுள்ள தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் ஐயா. ஆனால் 37 வசனத்தை டிக்ளேர் பண்ணுறாரு, இவைகளை எல்லாவற்றையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலுமாய் ஜெயம் கொள்ளுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. பவுலுக்கு உபத்திரம் வந்தது, வியாகுலம் வந்தது, துன்பம் வந்தது, பசி வந்தது, நிர்வாணம் வந்தது, நாசமோசம் வந்தது, பட்டயம் வந்தது, மரணம் வந்தது, ஓகேவா, மரணம் வந்தது, உயர்வு வந்தது, தாழ்வு, எது லைஃப்பில் வந்தாலும் எந்த அன்பை விட்டு அவர் பிரியலைன்னா கிறிஸ்துவின் அன்பை விட்டு தன்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போது யார் மேலே இருக்கிற அன்பு மாறக்கூடாதுன்னா ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பு மாறவும் கூடாது, குறையவும். முதல்ல எது இல்லைன்றார்னா அன்பு இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறார். அந்த அன்பு எப்படி இருக்கணும்னா மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 28, 29, 30, 31 வசனத்தை வாசித்து பார்க்கிறதான வேளையில் வேதத்தை அறிந்த ஒரு வேத பாரகன் ஆண்டிடத்தில் வந்து நியாயப்பிரமாணத்தில் பிரதானமான கட்டளை எது அப்படின்னு கேட்டான். அதுக்கு ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய, என்னை கவனிச்சா போதும், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதானமான கட்டளை. இதுக்கு ஒப்பா இருக்கிற இன்னொரு கட்டளை என்னன்னா, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போலவே பிறரிடத்திலும் என்ன பண்ணுவாயாக, அன்பு கூறுவாயாக என்பதை என்று என்ன சொன்னாராம், ஆண்டவர் சொன்னாராம். அப்போது ஆண்டவர் நேசிக்கும் பொழுது முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் ஆண்டவரை நேசிக்கணுமா. மற்றவரை நேசிக்கும் போது அது கணவராக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் பெற்றோராக இருந்தாலும் எங்கள் பாஸ்டாக இருந்தாலும் பாஸ்டா அம்மாவாக இருந்தாலும் விசுவாச பிள்ளைகளாக இருந்தாலும் அங்கே முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு முழு பலத்தோடு பயன்படுத்தலை. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போலவே பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று ஆண்டவர் சொன்னார். அப்போது ரெண்டாவது, முழு இருதயத்தோடு அன்பு செலுத்தும் போது இருதயத்தின் காரியத்தை நிறைவேற்றுகிறார். முழு ஆத்மாவோடு அன்பு செலுத்தும் போது ஆத்மாக்குரிய காரியத்தை நிறைவேற்றுகிறார். முழு பலத்தோடு அன்பு செலுத்தும் போது மனதுக்குரிய பலத்துக்குரிய காரியத்தை நிறைவேற்றுகிறார். முழு மனதோடு அன்பு செலுத்தும் போது மனதுக்குரிய காரியத்தை நிறைவேற்றுகிறார். அப்போ முதல்ல ஏது இல்லைன்னு சொல்கிறாரு. ரெண்டாவது, அது எப்படி முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு முழு பலத்தோடு இருக்கணுன்றாரு. அது கண்டு இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவராய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கோ, சபையில், ஊழியத்தில், குடும்ப வாழ்க்கையில், வேலையின் காரியத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில் சகலமோ நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று வேதவசனம் சொல்லுகிறதா. எனக்கு அநேகர் தீமைக்கு ஏதுவான காரியத்தை செய்யலாம். என் குடும்பத்தினர், கூட பிறந்தவர்கள், என்னோட பழகினவர்கள், அறிமுகமானவர்கள், அறிமுகம் இல்லாதவர்கள், சத்துரு காரியங்கள், அநேகர் எனக்கு தீமையான காரியத்தை, அநேகர் எனக்கு நெருக்கமான காரியத்தை, அநேகர் எனக்கு சஞ்சலமான காரியத்தை, அநேகருக்கு விழக்கூடிய காரியத்தை செய்யலாம். ஆனால் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு ஆமென், துக்கத்தை நன்மையாக மாற்றும்படி, தோல்வியை வெற்றியாக மாற்றும்படி, ஆமென் அல்லேலூயா, நெருக்கத்தை விசாலமாய் கர்த்தர் மாற்றும்படி, தாழ்வுகளை கர்த்தர் உயர்வாக மாற்றும்படி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கோ சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். நெருக்கப்பட்ட இடத்துல, அவமானப்பட்ட இடத்துல, தோல்வி கண்ட இடத்துல, தள்ளப்பட்ட இடத்துல, உதாசீனப்படுத்த இடத்துல, உனக்கு உரியது அபகரித்த இடத்துல ஆண்டவர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்வார். ஃபர்ஸ்ட் சொன்னாரு அன்பு, சத்தம் வாய் தருங்க, அன்பு இல்லைன்றார். ரெண்டாவது சொல்றாரு அந்த அன்பு எப்படி
முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடும், முழு பலத்தோடு இருக்கணுன்றார். மூணாவது சொல்கிறார், அது கண்டு இருந்துச்சேன்னா நீ எங்கள் அவமானத்தை சந்திக்கிறையோ, எங்கள் நெருக்கத்தை சந்திக்கிறையோ, எங்கள் கண்ணீரை சந்திக்கிறையோ, எங்கள் கவலையை சந்திக்கிறையோ, எங்கள் பலவீனத்தை சந்திக்கிறையோ, எங்கள் பலதரப்பட்ட பிரச்சனைகளை, பலதரப்பட்ட சோதனைகளை, பலதரப்பட்ட இழப்புகளை சந்திக்கிறீங்களோ, அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, சகலமோ நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறேன். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறாரு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஓகே, ரெண்டாவது ஆண்டவர் எது இல்லைன்னு சொல்ல போகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை வேகமாக திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை 14வது வசனத்திலிருந்து நான் பார்த்துக்கிறேன் பிரதர். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசித்து பார்க்கும் பொழுது, அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவ்விடத்தில் வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திரலோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீஷரிடத்திலே கொண்டு வந்தேன், அவர்களால் சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்றார். ரெண்டாவது ஆண்டவர் எது இல்லைன்னு இப்போ சொல்ல போகிறாரு. நல்லா கவனிங்க. நீங்கள் தான் இல்லைன்னு சொல்லுவீங்களா? அது இல்லை, இது இல்லை, குடும்பத்தில் இல்லை, என் பிள்ளைங்க வாழ்க்கையில் இல்லை, ரட்சிப்பு இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, விடுதல் இல்லை, பிள்ளை பாக்கியம் இல்லை, திருமண வாழ்க்கை இல்லை, வீடு வாசல் இல்லை, நிம்மதி இல்லை, இதை நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ அவர் சொல்கிறாரு, ரெண்டாவது எது இல்லைன்றாருன்னா, இது என்ன சம்பவம்னா, ஒரு அப்பா தன் மகனை யார் கையில் கொண்டு போகிறான்? சீஷிடத்தில் கொண்டு போகிறான். எதுக்காக கொண்டு போனால், அவன் பிசாசு பிடிச்சான், நுர தள்ளுறான், பல்ல கடிக்கிறான், தீயில விழுறான், ஜலத்தில் விழுறான், அவன் அநேக முறை பிசாசு கொள்ளுவதற்கு முயற்சி பண்ணி அவனை எப்படியாகிலும் காப்பாற்றணும்னு யார் கையில் கொண்டு போனாங்க? சீஷிடத்தில் கொண்டு போனான். ஏன் கொண்டு போனாங்க? சீஷருக்கு ஆண்டவர் மரித்தவரை எழுப்பக்கூடிய அதிகாரத்தையும், வியாதிஸ்தரை சுகப்படுத்தக்கூடிய அதிகாரத்தையும், பிசாசுகளை விரட்டக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். ஆனால் இவ்வளோ அதிகாரத்தை பெற்றவன் அதிகாரத்தை என்ன பண்ண முடியல? பயன்படுத்தி, வல்லமையை பயன்படுத்தி, கிருபைகளை பயன்படுத்தி என்ன பண்ண முடியல? அவங்களை விரட்ட முடியல. அவன் நேரம் எங்கே கொண்டு வந்துட்டான்? ஆண்டவர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஆண்டவரை, உன்னுடைய சீஷிடத்தில் கொண்டு போனேன், அவர்களால் கூடாமல் போனது அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா அவர்களால் கூடலன்னு என்னால் கூடுன்னு அந்த பதில் ஆண்டவர் சொல்லலை. அதுக்கு ஆண்டவர் ரொம்ப வித்தியாசமாக பதில் கொடுத்தாரு. அவர்களால் கூடாமல் போனதுக்குன்னு சொன்னதுக்கு பதில் சொல்கிறாரு. இயேசு பரிசுத்தமாக விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியை எது வரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன், எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு என்ன பண்ணுதான்? புறப்பட்டதான். அந்நேரத்தில் அந்த இளைஞன் என்னவாயிட்டான்? சொஸ்தமாயிட்டான். ரெண்டாவது, ஆண்டவர் ஏன் இது கூடாமல் போனது, ஏன் இது என் வாழ்க்கையில் கூடாமல் போனது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். உங்கள் வாழ்க்கையில் அன்பு சகோதரா, உன்னுடைய வாழ்க்கையில் அன்பு சகோதரி, உன்னுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், பிள்ளைங்க காரியத்தில் ஏன் ஆண்டவரை நல்லா தான் எங்க பாசி ஜபிக்கிறாரு, நல்லா தான் சத்தியத்தை சொல்றாங்க, ஆனால் எங்களை ஆசீர்வதித்து தான் அனுப்புறாரு, உங்களை சபித்து உங்களை அனுப்பலை, உங்களை வந்து சபித்து நாசமா போ அப்படின்னு சொல்லி உங்களை அனுப்பலை, உங்களை ஆசீர்வதித்து தான் அனுப்புறாரு. உங்கள் விடுதலைக்காக, உங்கள் ஆசீர்வாதத்துக்காக, உங்கள் சமாதானத்துக்காக, உங்கள் சந்தோஷத்துக்காக, உங்கள் நிறைவுக்காக ஒரு பாரப்படுகிற ஒரு தேவதாசன். பிழைப்புக்காக என்ன பண்ணல? ஊழியத்துக்கு வரலையா? ஏதோ பிழைப்புக்காக, ஏதோ ஒரு லாபத்துக்காக, வேலை வெட்டி இல்லைன்னு ஊழியத்துக்கு வரல, பரம அழைப்புக்கு பங்குள்ளூரா வந்திருக்கிறாரு. இவ்வளோ வசனத்தை, இவ்வளோ உபதேசத்தை கேட்டு ஏன் வாழ்க்கை இன்னும் அப்படியே இருக்குது அப்படின்னா, இப்போ ஆண்டவர் எது இல்லைன்றார்னா, விசுவாசம் இல்லாத அன்பு சகோதரா, விசுவாசம் இல்லாத அன்பு சகோதரி, விசுவாசம் இல்லாத வாலிப தம்பி, விசுவாசம் இல்லாத வாலிப தங்கச்சி, எது வரைக்கும் உங்களோடு கூட இருப்பேன், எது வரைக்கும் பொறுமையா இருப்பேன், அவனை இடத்திலே கொண்டு வாருங்கள் என்று ஒரே அதட்டு தான் அதட்டினாரு. அந்த நேரத்தில் அந்த பிசாசு அவனை விட்டு போனதான். இப்போ அடுத்தது இவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா, நானும் இதை தான் செய்தேன்,
இவர் செய்த மாதிரி தான் நானும் செய்தேன், ஆனால் இவர் சொன்னதுக்கு போனது, நான் சொன்னதுக்கு போல நேராக வந்துட்டான். இப்போ ஆண்டவர் பார்த்து கேட்குறான், இயேசு பிசாசு அப்பொழுது சீஷர்கள் இயேசுவிடத்தில் தனித்து வந்து அதை துரைத்து விட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினால தான்பா கடுகு வித அளவு விசுவாசம் இருந்துச்சாண்டா. ரெண்டாவது எது இல்லைன்றாரு? விசுவாசம் இல்லைன்றார். அது எப்படி இருக்கணும்ன்றா கடுகு அளவு இருந்தா. என்ன அளவுக்கு ஒப்பிட்டாரு பாருங்க. ஒரு சொரக்கா அளவுக்கு ஒப்பிடலை, ஒரு புடலங்க அளவுக்கு ஒப்பிடலை, ஒரு பலாப்பழம் பழத்துக்கு ஒப்பிடலை, இருக்கிற பெரிய காய்கறிக்கு, இருக்கிற பெரிய பழ வகைகள், இருக்கிற பெரிய விதைக்கு ஆண்டவர் என்ன பண்ணல, ஒப்பிடலை. ஒரு சின்ன ஆற்றால் என்ன விதைக்கு ஒப்பிட்டார் தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. கடுகு அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தா. வாய் கிளிய பேசுறோம், வாய் கிளிய பேசுறோம், எவ்வளவோ வார்த்தை பேசுறோம். ஆமா, நாம் துக்கப்படும் போது எவ்வளவோ வார்த்தை, பிரச்சனை வரும்போது எவ்வளவோ வார்த்தை, போராட்டம் வரும்போது எவ்வளவு வார்த்தை, சண்டைகள் வரும்போது எவ்வளவு வார்த்தை, வாக்குவாதம் வரும்போது எவ்வளவு வார்த்தை பேசுறோம். கணவரோடு எவ்வளவு வார்த்தை, மனைவியோடு எவ்வளவு வார்த்தை, பிள்ளைகளோடு எவ்வளவு வார்த்தை, எவ்வளவு வார்த்தை பேசினாலும் அந்த நீ பேசுற ஒரு வார்த்தையோட விசுவாச வார்த்தை இல்லை. ஆமீன் சொன்ன உங்களுக்கு புரிந்து விட்டது, ஆமீன் சொல்லாத உங்களுக்கு புரியவில்லை. மறுபடியும் நான் புரிய வைக்க விரும்புகிறேன், புரிய வைக்க விரும்புகிறேன். ஏனென்றால் நான் புரிய வைப்பது தான் என்னுடைய வேலையாக இருக்கிறது. இதோ ஒன்று சொல்லிவிட்டு காணிக்கை கொடுக்கிறார் என்று வாங்கி கொண்டு போவதல்ல என்னுடைய வேலை. மறுபடியும் புரிய வைக்க வேண்டும், புரிய வைக்க வேண்டும். புரிகிறதா? புரிகிறதா இல்லை புரியவில்லையா? கடுகு விதை அளவு காண்டவர் ஒப்பிடுகிறார். அவ்வளவு வார்த்தை, வாய் கிளிய பேசுற, இது நடக்கல, அது நடக்கல, அப்படி நடக்கல, இப்படி நடக்கல, நல்லதான் ஜெபம் பண்ணிட்டு போறாரு. என்ன இவ்வளவு வார்த்தை பேசுற, ஆனா அதுல ஒரு வார்த்தை கூட என்ன வார்த்தை இல்ல, ஒரு வார்த்தையோட விசுவாசம் இல்லை. அது போன்னு இவ்வளோ வாய் கிளிய பேசுறியாடா. ஒன்னும் இல்லை, அவனை வாய் கிளிய பேசுறிய, எங்களை வந்து பேசுறிய. ரீசன் என்ன தெரியுமா? விசுவாசம் இல்லாத சந்ததி. நன்மை இல்லாத இடத்துல விசுவாசத்தை குறித்து பேசு, ஆசீர்வாதம் இல்லாத இடத்துல விசுவாசத்தை குறித்து பேசு, விசாலமான இடத்துல விசுவாசத்தை குறித்து பேசு, நெருக்கமான இடத்துல, பிரச்சனை உள்ள இடத்துல, வியாதி உள்ள இடத்துல, பலவீனம் உள்ள இடத்துல, போராட்டம் உள்ள இடத்துல, சஞ்சலம் உள்ள இடத்துல, நெருக்கம் உள்ள இடத்துல, பிரச்சனை உள்ள இடத்துல, பாரம் உள்ள இடத்துல, அந்த இடத்துல விசுவாச வார்த்தையை பேசு. கடுகு வித அளவு என்ன அளவுக்கு ஒப்பிட்டு இருப்பாரு? கடுகு அளவு, அந்த அளவு கூட விசுவாசம் இல்லாம நீ எப்படி நன்மையை பத்தி பேசுவ? அந்த அளவு விசுவாசம் இல்லாம ரட்சிப்பை பத்தி எப்படி பேசுவ? ஆசீர்வாதத்தை பத்தி எப்படி பேசுவ? உயர்வை பத்தி எப்படி பேசுவ? கடன் பிரச்சனை மாறுன்னு எப்படி பேசுவ? வேலை வாய்ப்பை பத்தி எப்படி பேசுவ? கர்ப்பத்தின் கனியை பத்தி எப்படி பேசுவ? குடும்பம் இவ்வளவு பிரச்சனை எப்படி பேசுவ? கடுகு அளவு கூட இல்லையா உனக்கு? கடுகு 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 தெரியும், கடுகு தெரியும் எனக்கு. கடுகு 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 தெரியும். அடப்போங்கப்பா, கடுகு தெரியும். நான் கையை என் கடுகு தெரியும், கடுகு தெரியும். எல்லாருக்கும் யாருக்காவது கடுகு தெரியலன்னா இப்போ எடுத்து கொடுத்துருவேன் நான். கடுகு தெரியும் எல்லாருக்கும், எல்லாருக்கும் கடுகு தெரியும், எல்லாருக்கும் கடுகு தெரியும். ஆனால் கடுகு அளவு உள்ள விசுவாசம் எனக்கு இல்லைன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கும். ஆமீன் சொன்னவங்களுக்கு புரிந்து விட்டது, ஆமீன் சொல்லாதவங்களுக்கு புரியவில்லை. மறுபடியும் நான் புரிய வைக்க விரும்புகிறேன். கடுகு எல்லாருக்கும் தெரியும். அம்மா தெரியுமாம்மா? கடுகு தெரியுமாப்பா? தெரியலன்னு சொல்லிட்டு அந்த நான் பக்கத்து வீட்டில் தான் வந்து குத்துருவேன் நான். கடுகு எல்லாருக்கும் தெரியும். அன்பு சகோதரா, புதுதாக வாகனம் வாங்கின அன்பு சகோதரா, அவங்க மனைவிக்காக சோதனை எங்கே இருக்காங்க? அதனால தான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகினாங்களா அங்கேருந்து? நல்லா தான் அங்குது, நல்லா தான் அங்குது. பரவாயில்ல விடு. என் கணவரோடு கொஞ்சம் அப்படியே அது நேராக உட்காந்துன்னா கொஞ்சம் உற்சாகம். பரவாயில்ல விடு, நம்மளுக்கு தான் அந்த வாய்ப்பு இல்லை. எங்கள் வாய்ப்பு வீட்டில் இருக்காங்க. ஓகேவா? கடுகு எல்லாருக்கும் தெரியும், தெரியும். கடுகு சத்தமா சொல்லுங்க. மறுபடியுமா? கடுகு எல்லாருக்கும் தெரியும். ஆனா கடுகு தெரியும், என் வாழ்க்கையில் கடுகு அளவு விசுவாசம் இல்லைன்னு இந்த மரமண்டைகள் தெரியல. ஒன்றும் சொல்ல. ரெண்டாவது எது இல்லைன்றார் தெரியுமா? கடுகு விசுவாசம் இல்லைன்றாரு. அது எப்படி தெரியுமா இருக்கணும்? கடுகு
அளவு இருக்குன்னு. அது கண்டு இருந்துச்சுன்னா என்ன நடங்க தெரியுமா? அந்த வசனம் முடியும் போது என்ன சொல்லுதுன்னா, இங்கே பாருங்களேன், அந்த வசனம் உங்கள் அவிசுவாசத்தினால தான். கடுகு விசுவாசம் உங்களுக்கு இருந்தா நீங்க இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போக உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். ரெண்டாவது விசுவாசம் இல்லைன்றாரு. அந்த விசுவாசம் எப்படி இருக்கணும்? கடுகு அளவுன்றாரு. அந்த கடுகு அளவு இருந்துச்சுன்னா மழையை பார்த்து பெயர்ந்து போனா அது பெயர்ந்து போகுமா? உங்க வாழ்க்கையில பலவீனங்களை பெயர்ந்து போக பண்ணுகிறா, நெருக்கங்களை பெயர்ந்து போக பண்ணுகிறா, சோதனைகளை பெயர்ந்து போக பண்ணுகிறா, பிசாசுடைய காரியங்களை பெயர்ந்து போக பண்ணுகிறா, குறைவு அடப்போங்கடா அப்பா குறைவுகளை பெயர்ந்து போக பண்ணுகிறார். எதெல்லாம் வாழ்க்கையில பயமுறுத்துகிறதோ, எதெல்லாம் வாழ்க்கையில கலங்க செய்கிறதோ அது எல்லாவற்றிலும் பெயர்ந்து போகிறார். ஆசீர்வாதத்தை கெடுக்கிற, சமாதானத்தை கெடுக்கிற, ஒருமனதை கெடுக்கிற, பிரிவினை உண்டாக்குற காரியத்தை ஆண்டவர் வரல 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 ஸ்டக் ஆகுது. ஆடா போப்பானே, என்ன சத்தம் வரல, சத்தம் வரல. வாய் திறந்து வாய் கீக்கணும், இப்போ கீக்கணும், வாய் கீக்கணும். வாடா போங்கடா எப்பா, என்ன பெயர்ந்து போவே போவாது, போவே போவே போவாது. பிரச்சனையோட தான் வாழ்வேன் நான் பாஸ்டர், பிரச்சனையோட தான் வாழ்வேன். அதான் அவனுக்கு பிடிச்சிக்குது, அதான் அவனுக்கு பிடிச்சிக்குது. பிரச்சனையோட வாழ்த்து பிடிச்சிக்குது, நெருக்கத்தோட வாழ்த்து பிடிச்சிக்கிறது, வியாதியோடு பலவீனத்தோடு போராட்டத்தோடு அதுலேயே பழகிட்டு வெக்கம் அல்ல உனக்கு. தண்ணி வச்சுட்டு வராரு, அதான் பிடிச்சிக்குது உனக்கு, அதான் பிடிச்சிக்குது. அதுலேயே இருந்துரு, பாடிலே இருந்துரு, உபத்திரவத்திலே இருந்துரு, வியாதிலே இருந்துரு. அப்பா விடுவிப்பார். என்ன வாழாக்காம தலையாக்க இந்த மாதிரி டைலாக் பேசினேன், மண்டையை போட்டு வச்சிட ஒன்று நான். என்ன மேன்மையாக வைப்பாரு. வாயை திறந்து சொல்லு, பெயர்ந்து போக. சத்தமாக சொல்லு, பெயர்ந்து போக. வியாதிகளை, போராட்டங்களை, பிரச்சனைகளை, நெருக்கங்களை, அவமானங்களை, சோர்வுகளை, பிரிவினைகளை, வாக்குவாதங்களை, விரோதங்களை, கட்டுகளை, உபத்திரவங்களை பெயர்ந்து போக. வாயை தர, இல்லைன்னா வாய் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே போயிடணும். நாங்கள் மாத்திரம் கத்தி கத்தி பட்டுன்னு போயிடணும். நீ கேட்டு கேட்டு பொறுமையா வா. போகும்போது உன்னைய வச்சுன்னு போவேன் நான். சொல்லிட்டேன் நான், திடீர்னு நைட்டு வந்து பேசி சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோ, வா சார்லஸ் வா. எப்பா என்னை கூப்பிட்றதுக்கு முன்னே நான் சொல்கிறேன், நான் போகிற சபையெல்லாம் சில ஜனங்க வந்து என்னை கத்த விட்டு வேடிக்கை பார்த்துச்சு. நான் அவங்க பேரை 10 பேர் 5 பேர், ஒவ்வொரு சபையில் 10 பேர் 5 பேர் லிஸ்ட்டு விடுறேன், என்னோட சேர்த்து அவங்கள தூக்கே விட்டுருவனா. இவர் வந்து என்னை தூக்கி வாட அவனு கூப்பிட்டு போகிறான். இவங்க நான் எல்லாரும் கூப்பிட்டு போக மாட்டேன். இந்த அலையிலையா சொல்லாதுங்க, சோத்திரம் சொல்லாதுங்க, வாயை திறக்காதுங்க, கடை முகின்னு வந்துட்டு போகிறவங்க, நீ நான் சொல்லு, அவனை 10 பேர் சேர்ந்து கூப்பிட்டு போவேன் நான். ஒரு சபையில் 10 பேரை சேர்ந்து, அப்போ எவ்வளோ சபையில் போயிருக்கிறேன் நான். மொத்தம் தெத்து தாங்க. பெயர்ந்து போக பண்ணுகிறான். முதல்ல அன்பு இல்லைன்னு, அந்த அன்பு முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு இருக்கணுன்னு, சகலமாக நன்மைக்கு எதுவாக நடக்கும்னு சொன்னேன். ரெண்டாவது விசுவாசம் இல்லைன்னா, அந்த விசுவாசம் கடுகு அளவு இருக்கணும்னு. அது கண்டு இருந்துச்சுன்னா என் வாழ்க்கையில், குடும்பத்தில், ஊழியத்தில், சபையில் எனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா காரியத்தையும் பெயர்ந்து போக பண்ணுகிறார். ஓகே, 3வது எடுத்துக்கலாமா? ஓகே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தை வேகமாக நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம். ஓகே, நான் வாசிக்கிறேன். 26ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவரோடு கூட கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்தார். சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ண அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்தீர்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபெதேயின் குமாரன் இருவரையும் கூட்டிக் கொண்டு துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொன்னார். 3வது எங்கே போகிறாரு? கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறார். ஏசப்பா எங்கே போகிறாரு? கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறார். தம்முடைய சீஷரோடு விட கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறார். நம்ம லைஃப்பில் அப்பப்போ எங்கே போகிறோமோ இல்லையோ கெத்செமனே தோட்டத்துக்கு அடிக்கடிக்கு வரணும். ஆமாம், ஜப வாழ்க்கையை பற்றி பேசுகிறேன். ஆமாம், இஸ்ரவேலுக்கு போகிறத பற்றி பேசலை. கெத்செமனே தோட்டத்துக்கு ஆண்டவர் போகிறார், ஜபம் பண்ணுவதற்காக போகிறார். அவர் என்ன சொன்னார்? சீஷரை பார்த்து சொன்னார், என் ஆத்துமா, இங்கே பாருங்கள், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டிருக்கிறது, அதனால் இங்கே தங்கி என்ன பண்ணுங்க. என் ஆத்துமா யாருக்காக சொல்கிறாரு? என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாக
துக்கம் கொண்டு இருக்கிறது. இங்கே தங்கி என்ன பண்ணுங்க, விழித்திருங்கன்னு சொன்னார். ஓகேவா? நம்ம எப்பெல்லாம் துக்கம் கொண்டு இருக்கிறோமோ, எப்பெல்லாம் வியாதி கொண்டு இருக்கிறோமோ, எப்பெல்லாம் நெருக்கம் கொண்டு இருக்கிறோமோ, எப்பெல்லாம் சஞ்சலம் கொண்டு இருக்கிறோமோ, எப்பெல்லாம் சோர்வுகள் கொண்டு இருக்கிறோமோ, எப்பெல்லாம் பலதரப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறோமோ, அப்பெல்லாம் துக்கம் கொண்டு இருக்கும் பொழுது நாம் என்ன பண்ண வேண்டும், விழித்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போது என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவாக துக்கமாக இருக்குதுப்பா, இங்கேயே தங்கி என்ன பண்ணுங்க, என்னோடு கூட விழித்திருங்கன்னு ஆண்டவர் சொன்னார். கேட்ட அவனுக்கு சூடு சொரண சுத்தமாக இல்லை. கேட்ட உடனே அவன் என்ன பண்ணிட்டான், சரி பரவாயில்ல, எங்கள் அப்பா எப்பவுமே சொல்லினுக்கிறாரு, பாஸ்டர் எப்பவுமே சொல்லுவார், அப்பாவும் எப்பவும் சொல்லிங்கிறாரு. கேட்ட இவனுங்க மரம் மண்டை உங்களை இல்லை, அவனை தப்பாக புரிச்சிடாதான். அவன் கேட்ட உடனே என்ன பண்ணிட்டான், நேராக போய் இவர் சொல்லிட்டு போயிட்டு ஜெபம் பண்ண போயிட்டார். போய் ஜபத்தை விட்டு வந்தால் தூங்கினுக்கிறான். சரி பரவாயில்ல, என்ன பண்ணுறது, காற்றுக்கு அதுக்கும் அவனுக்கு தூக்கம் வந்துச்சு, நைட்டு இல்லை, நான் ஒன்றும் கேட்க முடியாது, பரவாயில்ல எல்லாம் தூங்கினவனே போய் தண்ணியை போட்டு தொளிச்சு தண்ணியை தொளிச்சு அவனை எழுப்பி முகத்தை கழுவி தலைவாரி பவுட்ரு போட்டு எல்லாத்தையும் பண்ணி சொல்கிறாரு, மாம்சம் பலவீனம் உள்ளதுப்பா, ஆவி உற்சாகம் உள்ளதுப்பா, அதனால் 1 மணி நேரமாவது என்ன பண்ணுப்பா, விழித்திருந்து ஜபிக்க கூடாதான்னு சொல்லி அவனை தண்ணி தொளிச்சு முகம் கழுவி பவுட்ரு போட்டு அப்படியே ப்ரெசன்ஸ் பண்ணி சொல்லிட்டு போயிட்டு ஜோமண்டு திருப்பி வந்தா மறுபடியும் தூங்கினுக்கிறான். எப்படி தெரியுமா இருந்தால், கண்கள் நித்திரமேக்கமாக இருந்துதான். இரவு வேளையில் நம்ம படுகிற டைம் என்ன தெரியுமா, நான் உங்களை சொல்லலை, பொதுவாக பேசுகிறேன். நம்ம படுகிற டைம் என்ன தெரியுமா, 12 மணி. நான் தயவுசெய்து இல்லைன்னு மாத்திரம் சொன்னேன். 12-1 ஆகிறது படுக்கிறதுக்கு. ஏன்னா தூக்கம் வரலன்ற பதில். ஆனால் ஆலயத்துக்கு வரும்போது அவன் உட்காரும் போது அவன் பக்காவாக தூங்குவான். அவன் கண்ணாடி போட்டுன்னு தூங்குவான், ஷாலை மேலே போட்டுன்னு தூங்குவான், அந்த என்ன பேரை மறந்துட்டாங்க, அது என்னது முக்காடை போட்டுன்னு தூங்குவான். அப்படியே அவன் தூங்குறது தெரியாத மாதிரியே தூங்குவான், தெரியாத மாதிரியே தூங்குவான். இதில் வர வசந்த கத்த தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையை வர பண்ணுகிறார். சபையில் தான் வர பண்ணுவார். சபை என்பது தூங்குறவளை எழுப்புற நாங்கய்யா. ஆனால் அவன் ஒன்று வித்தியாசமாக தூங்கினுக்கிறான். இவன் தூங்குறது இல்லாமல் பக்கத்தில் உட்காந்து கை போயிட்டு அவனை தூங்க வைப்பான். ஆவி உற்சாகம் உள்ளதுரா, மாம்ச பலவீனம் உள்ளதுரா அப்படின்னு சொல்லிட்டு போய் திருப்பி ஜோம் பண்ணிட்டு வந்தா, அப்போ கண்கள் எப்படியே நித்திர அப்படியே சொக்குது அப்படியே. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு திருப்பியும் போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தா அவன் அப்பவும் தூங்கினுக்கிறான். அவன் ஆண்டு சொன்னார், அப்பா நீ தூங்கி என்ன பண்ணு, நீ தூங்கி இலை பாருப்பான்னு சொல்லிட்டு போயிட்டார். 3வது எது இல்லை, ஜபம் அங்கே இல்லவே இல்லைங்க. ஜபம் சுத்தமாக இல்லை. சமாதானத்துக்காக ஜபம் இல்லை, சந்தோஷத்துக்காக ஜபம் இல்லை, விடுதலைக்காக ஜபம் இல்லை, ஆத்மா பெருக்கத்துக்காக ஜபம் இல்லை, சபை வளர்ச்சிக்காக ஜபம் இல்லை, இன்னும் உங்களை கொண்டு பெரிய அரிய காரியத்தை செய்ய ஜபம் இல்லவே இல்லைங்க. 2 காரியத்தை ஆண்டவர் வலியுறுத்துறாரு. ஒன்று சொல்றாரு, என் ஆத்துமா, இங்கே பாருங்க, என்னை பார்த்தா போதும், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவா துக்கம் கொண்டு இருக்கிறது, இங்கே தங்கி விழித்திருங்கன்னு சொன்னாரு. அவருக்காகவும் ஜபம் இல்லை. 2வது சொல்லும் போது நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து சொன்னப்ப அவனுக்காகவும் ஜபம் இல்லை. இன்னைக்கு ஜபம் எப்படி மாறுச்சுன்னா, ஒன்று ஜபம் இருந்துச்சுன்னா மற்றவர்களுக்காக தான் இருக்குது, 1 ஜபம் இருந்துச்சுன்னா நமக்காக தான் இருக்குது, 2. ஆனால் யோபு புச்சிக்கிறது, யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபித்தான், அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். நான் சொல்றது புரியுதா? ஏன் யோபு சிநேகிதனுக்காக ஏன் ஜெபிச்சான்னா, அவனை துன்பப்படுத்தினான். இப்போ 2 ஜெபம் இருக்கணும், மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்கணும், நமக்காகவும் ஜெபிக்கணும். மற்றவர்களுக்காக ஜெபிச்சு நம்ம விடக்கூடாது, நமக்காக ஜெபிச்சு மற்றவர்களை. புரிந்தவர்கள் சொல்லிவிட்டார்கள், புரியாதவர்களுக்கு மறுபடியும் நான் புரிய வைக்க விரும்புகிறேன். ஏனென்றால் நான் இந்தியில் பேசி கொண்டிருக்கிறேன், தெலுங்கில் பேசி கொண்டிருக்கிறேன், அதனால் புரியவில்லை. ஜெபம் என்பது நமக்காகவே ஜெபிக்கக்கூடாது, ஜெபம் என்பது மற்றவர்களுக்காகவே ஜெபிக்கக்கூடாது. ஜெபம் என்பது நமக்காகவும் ஜெபிக்கணும், ஜெபம் என்பது மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்கணும். மற்றவர்களுக்காக ஜெபித்து நமக்காக ஜெபிக்க மறக்கக்கூடாது, நமக்காக ஜெபித்து பண்றத்தியாத்தான் என்ன ஆசீர்வதி யாக்கோபை போல என்ன ஆசீர்வதித்தால் ஒழிக விடமாட்டேன். ஏடா போங்கடா யாப்பா. ஆனா உன யாக்கோபு ஜெபத்தை புடிச்சிக்கிறது, புரியுதா? ஆமேனா? ஆமேன் ஆமேன். விடவே மாட்டேன்.
ஆண்டவர் சொல்றாரு மூணாவது ஜெபம் இல்லைன்னு. ஆனால் அது எப்படி இருக்கணும்னா அந்த வசனத்தை ரொம்ப அழகாக சொல்லுவார். 1 மணி நேரமாவது ஜெபிக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? தவறு, கரெக்டாக சொல்லும். 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா என்ன அர்த்தம்னா 1 மணி நேரம் தான் நீ ஜெபிக்கணுன்றதுக்காக ஆண்டவர் சொல்லலை. நான் சொன்னதுக்காவது, நான் சொல்றது புரியுதா? யாருமே கொழுப்பில்லை, கரெக்டாக சொல்கிறேன். பைபிளில் இவ்வளோ நேரம் ஜெபிச்சாங்கன்னு என்ன கிடையாது. சத்தமாக சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். 40 நாள் ஜெபம் பண்ணாங்க, 21 நாள் ஜெபம் பண்ணாங்க, 7 நாள் ஜெபம் பண்ணாங்க, அதிகாலையில் ஜெபம் பண்ணார், வனாந்தரத்தில் ஜெபம் பண்ணார், இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணாருன்னு பைபிளில் எங்கேயுமே என்ன பண்ணலை. அப்போ ஜெபம் என்பதுக்கு அளவில்லை, விசுவாசம் என்பதுக்கு அளவில்லை, தேவனை தேடுவது அளவில்லை. எல்லாமே ஜெயமாக மாறையா. பேதுரு சொல்றான், வேலைக்காரியை பார்த்து சொல்றான், அவரை தெரியாதுன்றான், சத்தியமா தெரியாதுன்றான், அவரை சபிச்சான், அவரை மறுதளிச்சான், அவருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்றான், அவருக்கு பின்னால ஓடி ஒளிஞ்சான். காரணம் என்ன தெரியுமா? அவரை மறுதளிப்பது காரணம் என்ன? சத்தியம் பண்ணுவதற்கு காரணம் என்ன? சபிப்பதற்கு காரணம் என்ன? எங்க காரணம் என்ன? அவர் ஆண்டவர் சபிப்பதற்கும் சத்தியம் பண்ணுவதற்கும் எங்க தெரியாதனோட பரவாயில்லங்க. நான் சொல்றது புரியுதா? தெரியாதுன்னு சொல்லியிருக்கலாம், தெரியாதுன்னு சொன்னா சத்தியம் கூட பண்ணலாம். என்ன பண்ணலாம்? ஏடாப்பா தெரியாதுன்னு பண்ணலாங்க. சத்தியம் வந்துடும், அம்மா மேல சத்தியம், ஆயா மேல சத்தியம், சத்தியமா சொல்றேன், ஆமா சத்தியமா தான் சொல்ல வேண்டி, சத்தியம் கூட பண்ணலாம். இல்லை சத்தியம் பண்ணக்கூடாது, நான் சும்மா சத்தியம் கூட பண்ணியிருக்கலாம், தெரியாது கூட சொல்லியிருக்கலாம், பாடுகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் சிலுவைக்கு. ஆனா சபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. சபித்தான், ஆமா அவரை. காரணம் என்ன தெரியுமாயா? வந்த சோதனை அவனால என்ன பண்ண முடியல, ஜெயம் எடுக்க முடியலையா. மூணாவது ஆண்டவர் சொல்றாரு ஜெபம் இல்லைன்றாரு, அது 1 மணி நேரமாவது இருக்கணும்ன்றாரு. அது கண்டு இருந்தா எல்லா காரியத்தையும் ஜெயம் எடுப்பாய். வருகிற பாடுகளை, வருகிற உபத்திரவங்களை, வருகிற வியாதிகளை, வருகிற பலவீனங்களை, வருகிற போராட்டங்களை, வருகிற பிசாசு காரியங்களை, வருகிற உலக காரியத்தை எல்லாமே ஜெயம் எடுப்பாய். வந்து உட்கார்ந்து ஜெயம் வந்துடாதே, வந்துடாதே. நல்லா பாட்டு பாடினாரு, தேவநாமத்தை மகிமைப்படுத்த பாட்டை பாடினவனையும் ஜெயம் வந்துடாதே. ஜெபிக்கிற பிள்ளைகள் தான் சகல காரியத்தையும் ஜெயம் எடுப்பார்கள். ஆனா ஜெபிக்காத பிள்ளைகள் சகல காரியத்தையும் அவர்களை ஜெயம் எடுத்து விடும். உன் வாழ்க்கையை சில காரியம் ஜெயமெடுத்து வைத்திருக்கிறது. குடும்ப காரியத்தை ஜெயமெடுத்து வைத்திருக்கிறார், பிள்ளைகள் காரியத்தை ஜெயமெடுத்து வைத்திருக்கிறார், வளர்ச்சியை ஜெயமெடுத்து வைத்திருக்கிறார், எழுப்புதல ஜெயமெடுத்து வைத்திருக்கிறார், அநேக ஜனங்களை பின்மாற்றத்தில் ஜெயமெடுத்து வைத்திருக்கிறார், கனி கொடுக்காமடி உன்னை ஜெயமெடுத்து வைத்திருக்கிறார், கொடுக்க கூடாதபடி ஜெயமெடுத்து வைத்திருக்கிறார், விசுவாசி கூடாதபடி ஜெயமெடுத்து வைத்திருக்கிறார், ஆண்டவர் கனி கூட வாக்காபா ஜெயமெடுத்து வைத்திருக்கிறார். எவைகளை என்ன ஜெயமெடுத்தானோ அவைகளை நான் ஜெயம். அட போங்கடா அப்பா. அநேக காரியத்தை என்ன பண்ணி வச்சிருக்கான்? சத்தமா சொல்ல. காணிக்கை கொடுக்க முடியல, காணிக்கை கொடுத்தவரெல்லாம் காணிக்கை கொடுக்க முடியல, தசமா கொடுத்தவர்கள் தசமா கொடுக்க முடியல, தேவனை தேடினவெல்லாம் தேவனை தேட முடியல, ஜெபித்தவரெல்லாம் ஜெபிக்க முடியல, வேத்த வாசியத்தில் வேத்த வாசிக்க முடியல, ஆலயத்தில் நாட்டப்படல, ஆலயத்துக்கு சாதமா இருந்தா ஆலயத்துக்கு விரோதமா இருக்கிறான். காரணம் என்ன? அநேக காரியங்கள் உன்னை ஜெயம் எடுத்து வைத்திருக்கிறது. ஜெபம் இல்லாத வாழ்க்கையில உன்னை ஜெயம் எடுக்கும். ஆனா ஜெபம் இருக்குமானால் அநேக காரியத்தை ஜெயம் எடுப்பாய். இல்லைன்றாரு, அது எப்படி இருக்கணும்ன்றாரு, அதனால உனக்கு ஜெயம் உண்டாகன்றார். ஓகே, கடைசி ஒரு காரியத்தை சொல்லி நான் பாஸ்டர்களுக்கு கொடுக்க போறேன். ஓகேவா? சங்கீதம் 14ஆம் அதிகாரம், சீக்கிரம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்குகிறார். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. முதல் அன்பு இல்லைன்னாரு, 2வது விசுவாசம் இல்லைன்னாரு, 3வது ஜெபம் இல்லைன்றார், 4வது தேவனை தேடுற உணர்வு இல்லைன்னு சொல்றார். அன்பு இருக்குது தான், அவர் எதிர்பார்க்கிற மாதிரி இல்லை. விசுவாசம் இருக்கிறது தான், அவர் எதிர்பார்க்கிற மாதிரி. ஜெபம் இருக்கிறது தான், அவர் எதிர்பார்க்கிற மாதிரி. தேவனை தேடுறது இருக்கிறது தான், அவர் எதிர்பார்க்கிற மாதிரி. தேவனை பரலோகத்திலிருந்து, என்ன கவனிங்க, பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்குகிறாராம்.
நன்மை தேவனை தேடுகிற உணர்வு உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்குகிறார். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவன் ஆகிலும் இல்லை. லாஸ்ட் தேவனை தேடுறது இல்லைன்னு ஆண்டவர் சொல்றார். நேரத்தோடு தேடுவது கிடையாது, குடும்பமாய் தேடுவது கிடையாது, ஊழியம் செய்து ஊழியத்தில் தேவனை தேடுறதே இல்லை. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று ஆண்டவர் சொன்னார். நன்மைகள் குறைபடுவதற்கு காரணம் என்னன்னா, தேவனை தேடுவது முழுமை இல்லை என்று அர்த்தம். அதிகாலையிலே தேடுகிறவன் கண்டடைவான் என்று வேதம் நமக்கு சொல்லுது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் முதலாவது பாத்தியா? நான் மத்தேயு 6:33 சொன்ன உடனே முதலாவது வசந்த என்ன பண்ணிட்ட? இங்க வர முதலாவது வசந்த என்ன பண்ணிட்டா? முடிச்சிட்ட. ஆனா இந்த 33ஆம் வசனத்துக்கு வரத்துக்கு முன்னால இப்ப 25ஆம் வசனம் எனக்கு பாருங்க. ஏன் இந்த முதலாவது ஏன் சொன்னாரு? இப்ப 25ஆம் வசனத்துக்கு போனா எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம், ஆமா எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம்னு சொல்லி உங்க சரீரத்துக்காக உங்கள் ஜீவனுக்காக கவலை படாத. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுத்துவோன்னு உங்கள் ஜீவனுக்காகவும் சரீரத்துக்காகவும் கவலை படாத. ஆகாயத்தின் பட்சியை கவனித்து பாரு. விதைக்கிறதல்ல, அறுக்கிறதல்ல, களஞ்சியத்தில் சேர்க்கிறதல்ல, ஆனா பரமபிதா அவைகளை பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலாம். நீ எப்படிப்பட்டவர் தெரியுமா? விசேஷித்தவர்கள். நீங்கள் விசேஷித்தவர்கள். உங்கள் ஊழியத்தை விசேஷித்தவர்களாக, உங்கள் சபையை விசேஷித்தவர்களாக, உங்கள் குடும்பத்தை விசேஷித்தவர்களாக, உங்க தனிப்பட்ட ஜீவித்தை விசேஷித்தவர்களாக, உங்க பிள்ளைகளை விசேஷித்தவர்கள். இவைகளெல்லாம் அஞ்சாணி நாடி தேடுறான்டா. இவைகளெல்லாம் அஞ்சாணி, இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டும் என்று உங்க பரமபிதா அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் சபைக்குரியது, எல்லாம் ஊழியத்துக்குரியது, எல்லாம் குடும்பத்துக்குரியது, எல்லாம் பிள்ளைகளுக்குரியது, எல்லாம் எனக்குரியது, எல்லாம் கணவருக்குரியது, மனைவிக்குரியது, பெற்றோருக்குரியது, சரீரத்துக்குரியது, வாழ்வாதாரத்துக்குரியது, இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படா. முதலாவது நான் சொல்லும் போது எல்லாத்தையும் சொல்ல முதலாவது சொல்லணும். ஊழிய காரியத்துல, ஆத்ம ஆதாயத்துல, காணிகை காரியத்துல, தசமா காரியத்துல, குடும்ப காரியத்துல, தேவனை தேடுற காரியத்துல, ஜப ஜீவியத்துல, வேத வசனம் வாசிக்கிறதுல, சபைக்கு வருவதுல, எல்லாவற்றிலையும் முதலாவது இருந்தேனா கர்த்தர் எல்லா காரியத்திலும் முதன்மையாக வைப்பார். வருஷம் சொன்னாரு, அன்பு இல்லைன்னாரு. முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு அன்பு கூர்னாரு. நான் நடக்கும் தெரியுமா? நான் நடக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதோ நடக்கும். ரெண்டாவது எது இல்லைன்றாரு? விசுவாசம் இல்லைன்றாரு. அது எப்படி இருக்கணும் தெரியுமா? கடுகு அது கண்டு இருந்துச்சுன்னா நீ சந்திக்கிற எல்லா காரியத்தையும் பெயர்ந்து போக பண்ணுவார். மூணாவது எது இல்லைன்றா தெரியுமா? ஜப இல்லைன்றார். அது எப்படி தெரியுமா இருக்கணும்? 1 மணி நேரமா அது கண்டு இருந்துச்சுன்னா சகலம் என்னவா மாறும்? ஜெயமாய் மாறும். நாலாவது இது இல்லைன்றாரு, தேவனை தேடுவது இல்லைன்றாரு. அது எப்படி தெரியுமா இருக்கணும்? அது கண்டு தான் நடக்கும் தெரியுமா? இவைகள் சத்தம் வரல, இவைகள் அப்படி ஆர்டர் அடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஃபாரோ கேட்க போறேன், செகண்ட் ஃபாரோ கேட்க போறேன், தேர்டா கேட்க போறேன். ஃபர்ஸ்ட் எது இல்லைன்னாரு? சத்தமா சொல்லணும். ஃபர்ஸ்ட் எது இல்லைன்னாரு? ரெண்டாவது எது இல்லைன்னாரு? மூணாவது எது இல்லைன்னாரு? நாலாவது எது இல்லைன்னாரு? ஓகே. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கணும்னாரு? முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு. ஓகே. ரெண்டாவது எப்படி இருக்கணும்னாரு? ஓகே. மூணாவது எப்படி இருக்கணும்னாரு? சூப்பர். நாலாவது எப்படி இருக்கணும்னாரு? ஓகேங்க. ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்?
அட போங்கடா எப்பா. நான் எப்படி நடக்கும்? சகலமோ. ரெண்டாவது எப்படி நடக்கும்? பெயர்ந்து போக. மூணாவது எப்படி நடக்கும்? ஜெய. ஆட ஃபர்ஸ்ட் செகண்ட், மூணாவது, நாலாவது. இவைகள் இவைகள் எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஒன்னு நன்மைக்கு ஏதுவாய், வாயை தருங்க, நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். இரண்டாவது பெயர்ந்து போக பண்ணுகிறார். மூன்றாவது சகலமும் ஜெயமாக மாறும். நாலாவது இவைகள் சத்தமா, இவைகள் சத்தமா, இவைகள் எல்லாம் கூட வாங்க. கூட கொடுப்பா பார்த்தா மைக்க கொடுத்துருப்பாரு. அல்லேலூயா. செய்தி இன்னும் கூட கொடுத்துருப்பாரு, நேரம் தான் இல்லை. ஆமென். கண்டினியூ வரணும்னா புதூர் சர்ச்சுக்கு வாங்க, அங்கே கொடுப்பார் மீதியே. அதனால் நீங்கள் அங்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு இல்லை 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 இல்லைன்னாரு. என்ன இல்லை, என்ன இல்லை? ஆமென். நல்லா கரெக்டாக சொன்னீங்க. நான் கரெக்டாக மட்டும் சொல்ல மாட்டீங்க. இல்லை இல்லை எதுவும் இல்லை இயேசுவை தவிர உலகிலே, சூரியன் கீழே காணும் எல்லாம் மாயை பொதுவிலே. காணிக்கை பாட நாம் கர்த்தருக்கு கொடுப்போம். அல்லேலூயா. பாடுறாங்களா? சரி, நான் ஒரு சரணம் மட்டும் பாருங்க, நீங்கள் பாருங்க. இல்லை இல்லை எதுவும் இல்லை. அம்மா காணிக்கை பாடுவாங்க, பாடுறாங்களா? இல்லை இல்லை எதுவும் இல்லை இயேசுவை தவிர உலகிலே, சூரியன் கீழே காணும் எல்லாம் மாயை பொதுவிலே. இல்லை இல்லை எதுவும் இல்லை இயேசுவை தவிர உலகிலே, சூரியன் கீழே காணும் எல்லாம் மாயை. உலகத்தை சுருட்டி மடக்கி சொந்தமா நினப்பில்ல, மனிதாணி போடு வேசு உண்மை இல்லை சரியில்லை. உலகத்தை சுருட்டி மடக்கி சொந்தமா நினப்பில்ல, மனிதாணி போடுவே உண்மை இல்லை சரியில்லை. உலகம் அழிய போவது நினைச்சு பாரு மனசுல. உலகம் உலகம் அழிய போவது நினைச்சு பாரு மனசுல. இயேசு ராஜா வரப்போறாரு ஆகாயத்து நடுவில். இயேசு வரப்போகிறாரு. கடைசி நாட்கள் ஆண்டவர் சொன்னாரு, விசுவாசத்தை காண்பாரோ. எவ்வளவு விசுவாசம்? கடுகளவு விசுவாசம். விசுவாசம் இருந்ததுன்னா மலையை பார்த்து பயந்து போ. ஏமா உடம்புல வியாதிக்கு வச்சுங்களேன், அந்த வியாதியை பார்த்து நீங்க பேசணும். என்ன பேசணும்? கடுகளவு விசுவாசத்தோடு பேசணும். எவ்வளோ? எனக்கு விசுவாசமே இல்லை பாஸ்டர். பரவாயில்ல, கடுகளவு இருக்குதா? ஆண்டவர் சொன்னார் கிதியோனை பார்த்து, உனக்கு இருக்கும் கொஞ்சம் பலத்தோடு, உங்ககிட்ட எவ்வளவு பார்க்குது? கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய் போதும். ஆமென். கொஞ்சத்துல உண்மை உள்ளவனை அநேகத்துக்கு கத்த. கொஞ்சம் இருக்குது சொன்ன பத்தியா? பரவாயில்ல ஆண்டவரே, கொஞ்சம் நீ தான் தேவன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இதாவது இருக்குது உனக்கு, நீ தான் என்னை காப்பாற்றுவன் தெரியும் ஆண்டவரே, அது போதும். மாத்திரை மருந்து என்னை காப்பாத்தாது, நீ தான் என்னை காப்பாற்றுவேன். கொஞ்சம் கொஞ்சம் அந்த கடுகளவு ஒராபாலா ஷீகாராபா. எல்லாம் கண்ண மூடி எல்லாம் கத்திர சோதனம் பண்ணுவோம். ஓராபாலா திஹாபாலா தாராபா. விசுவாசத்தோட எல்லாம் அறிக்கை பண்ணுங்க. ராகா தாராபாலாபா. அந்நிய பாஷையை பேசி, அந்நிய பாஷையில பேசி, அந்நிய பாஷையில பேசி, ராபாலா ஷாகா தாராபா. எனக்கு இருக்கிற விசுவாசத்தை நான் தட்டி எழுப்புறேன். எவ்வளவு இருக்குது என்கிட்ட விசுவாசம்? எவ்வளவு இருக்குது என்கிட்ட விசுவாசம்? ரபா ஷிகாராபாலாபா. நான் விசுவாசிக்கிறவனா மாறல.
நான் அற்ப விசுவாசியா மாறிடக்கூடாது. விசுவாசமற்ற சந்ததியே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் எது வரைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் கேட்டக்கூடாது. இல்ல இல்ல ஆண்டவர் எனக்கு கேட்கக்கூடாது. ஏன்னா என்கிட்ட விசுவாசம் இருக்கு, என்கிட்ட விசுவாசம் இருக்குது. ஏன்னா விசுவாசத்தை துவங்கினவர் நீங்க தான், முடிக்கிறவர் நீங்க தான். நல்ல போராட்டத்தை போராண்ட, ஓட்டத்தை முடிச்ச, விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் எனக்கு ஜீவ கிரீடம். விசுவாசத்தை காத்துக்கணுங்கன்னா உங்களுக்கு என்னங்குது? கிரீடங்குது. விசுவாசத்துக்காக போராடணுமா? யூதா சொல்றாரு, விசுவாசத்துக்காக போராடு, போராடு. விசுவாசத்தை மட்டும் இழந்துடாத. விசுவாசத்தை தான் பிசாசு கவனம் வச்சு பார்க்கறான், திருட பார்க்கறான். பிசாசு என்னை கேட்டுக்கலாம்பா, விசுவாசியே, தேவ பிள்ளையே, உன் பேரு பேதுருவா இருக்குதா? இப்போ பேதுருவை பார்த்து கேட்கிறான். ஆண்டவர் சொன்னாரு, பேதுரு சாத்தாவனை கேட்டான்ப்பா, உன் விசுவாசத்தை ஒழிக்கணும்னு கேட்டான். நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி நான் என்ன பண்ண? இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்றீங்க? காரு வேணும், பைக்கு வேணும், பங்களா வேணும், வீடு வேணும். விசுவாசம் ஒழியக்கூடாது ஆண்டவரே. நமக்கு விசுவாசம் தான் போதுங்க, எதை வேணா பெற்றுக்கொள்ளலாம். அதனால விசுவாசம் மட்டும் எழுந்துடாதீங்க. மற்ற பொருளுக்காக, ஏதோ ஒண்ணு ஆஸ்திக்காக, அந்தஸ்துக்காக தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை, எனக்கு எல்லாம் போனாலும் சரி. யோபு சொல்றான் பார்த்தீங்களா, எல்லாம் போனாலும் கடைசி வரைக்கும் நான் அவர் நம்புவேன், கடைசி வரைக்கும் நம்புவேன். எனக்கு உள்ளதெல்லாம் நான் எழுந்தாலும் கூட நான் அவர் நம்புவேன். ஆண்டவரே, என் விசுவாசம் ஒழிந்து போகாது, அன்பு ஒழிந்து போகாதபடி, தேவனை தேடுகிற இருதயம் ஒழிந்து போகாதபடி எனக்கு கிருபை செய்ய முடியாத செவிக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இப்பொழுது நாம்